ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பல்லவனும் காயத்ரியும் ரூமுக்குள்ள ஏதோ போனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு ரூமா கதவை தட்டி எல்லாரையும் வெளிய வர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ். கடைசியா பல்லவனோட ரூம் கதவையும் தட்டுறாங்க. யாராவது இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறது அப்படின்னு டோரை ஓபன் பண்ணி பார்த்தா போலீஸ் தான். போலீஸை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ என்ன செய்யறதுனே தெரியல. உடனே உள்ளார வந்த உடனே பல்லவனை ஊத சொல்றாங்க. பல்லவனும் ஊதுறாப்புல. பல்லவன் தான் எதுவுமே செய்யல இல்லையா? ஸோ அதனால வந்து பெருசா எதுவும் இல்ல. இருந்தாலும் அம்மா நீங்க 2 பேரும் யாரு? இங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நாங்க 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறீங்க. லாட்ஜ்ல உங்களுக்கு என்னடா வேலை? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு பல்லவனையும் காயத்ரியும் வெளியில இழுத்துட்டு வரும்போது கரெக்டா நம்ம சோழன் நிக்கிறாப்புல. சோழனை பார்த்த உடனே பல்லவன் நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு போய் கெதறாப்புல. நம்ம சோழனும் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பாக்குறாப்புல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு அப்படின்ட்டு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. உடனே சோழன் போன் பண்ணி தன்னோட அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாப்புல. ஆனா நம்ம பாண்டிக்கு எதுவுமே தெரியாதாட்டுக்கு. பாண்டி நேரா வானதியோட வீட்டுக்கே போயிடுறாப்புல. வானதி வீட்டுக்கே போய் வானதியை தனியா ரூமுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போய் எப்படியோ சமாதானப்படுத்திடுறாப்புல. வானதிக்கு பயங்கர சந்தோஷம். நம்மளை பார்த்து நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு பாண்டி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் வானதியால நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது அப்கமிங்ல தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பல்லவன் இருக்காப்புல இல்லையா? நம்ம சோழனும் அங்கேயே இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்துல நீலாவும் சேரனும் அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பாக்குறாங்க. அதெல்லாம் வெளியில விடவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து எம்எல்ஏவுக்கு பழக்க மாட்டேங்க எப்படியோ. ஸோ எம்எல்ஏ கிட்ட பேசி எம்எல்ஏவை வர வச்சு எப்படியோ சோழனை வெளியே விடுறதுக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் கையெழுத்து வாங்கிட்டு இதுக்கப்புறம்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.